Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அப்போ தமிழில் மிகப்பெரிய ஆளுமைகள் எம்ஜிஆர், சிவாஜி. இந்த இருவருடன் கிட்டத்தட்ட சமமாகவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எம்ஜிஆர் வந்து திரையுலகிலிருந்து ஓய்வு பெறுகிற வரைக்கும், அதாவது ஒரு அரசியலுக்கு வருகிற வரைக்கும், அந்த அவங்க கேரியர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கூட எவ்வளோ படம் பண்ணாங்களோ அதற்கு நிகராக எம்ஜிஆர் கூட நடிச்சிருப்பாங்க. பல இயக்குனர்கள், குறிப்பாக வந்து அன்றைய திரையுலகில் பரபரப்பாக இயக்கிட்டு இருந்த ஆரூர் தாஸ் மாதிரியான எழுத்தாளர்கள், அவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து திரும்ப அந்த அம்மா வந்து நடிக்க வைக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போதே அவங்க போடுற கண்டிஷன் என்னென்னா, என்னுடைய பாத்திரம் கௌரவமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். இல்லை இந்த அன்டைமில் நடிக்கிறது இருக்குல்ல, அன்டைம்னா இந்த கால் ஷீட் வந்து நைட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும், மிட் நைட்டில் நடிக்கணும். அந்த மாதிரியான அந்த சூழ்நிலையை வந்து நிச்சயமாக வந்து பெண்கள் மீது திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் வந்து அது எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கரெக்டாக அந்த ஷெட்யூல் டைமோடு வந்து வீட்டுக்கு அனுப்புறதை வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு இந்தி படத்தோட கதை. அது இந்த படத்தில் சிவாஜி நான் நடிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை கவர்ற மாதிரி நடிகர் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்கள உள்ளே கொண்டு வரணும். அது ரஜினி, கமல் அவங்கெல்லாம் இருக்காங்க. யாரை கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்க சொல்லுங்கள். ஏன்னா ரஜினிகாந்த் அப்போ தான் நடிக்க வந்து 2-3 வருஷம் ஆகுது. பரபரப்பரன்னு வில்லனாக வந்து மிகப்பெரிய ஃபேமில் இருக்கார். அந்த மாதிரி ஒரு வில்லன் வேஷத்தில் இவ்வளோ புகழ்பெற்ற நடிகர்னா வேறால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு புகழ்பெற்று இருக்கிறதுனால அவரை நடிக்க சொல்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் தயங்குறாரு, ஏன்னா இந்த படத்தில் நமக்கு என்ன ரோல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. கேஆர் விஜயா அம்மாவோட உதவி குணங்கள்லாம் என்னென்னு பார்க்குறீங்க? இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட நானே ஒரு 30 வருஷமாக அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறேன். யாருமே வந்து அந்த அம்மாவை குறை சொல்லவே இல்லை, தப்பாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க. ஃபைன் டைம்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அன்றைய காலகட்டத்திலேயே பல வெற்றி படங்களை கொடுத்த கதாநாயகியாக வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயா அம்மாவை வந்து சொல்லலாம். அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த முக்கால்வாசி படங்கள் வந்து வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அவங்க ஒரு ராசியான நடிகை அப்படின்னே எல்லாற்றாலையும் சொல்லப்படுவாங்க. அந்த காலத்திலே அவங்க வந்து புன்னகை அரசியாக இருந்திருக்காங்க. அவங்களோட சிரிப்பு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார்? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மகாராணிக்கு நிகரான ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்தவங்க, இப்போயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கேஆர் விஜயா அம்மா தான். ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர், அம்மா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. இந்த 2 பேருக்கும் மகளாய் வந்து கேரளாவில் பிறக்கிறாங்க. திருச்சூரில் பிறந்தவங்க தான் கேஆர் விஜயா. ஆரம்பத்தில் அவங்க பேர் தெய்வநாயகி. பின்னாடி எம்ஆர் ராதா அவருடைய நாடக கம்பெனியில் அவங்க நடிக்கும்போது விஜயான்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்க. ஏன் நடிக்க வந்தாங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு இராணுவத்தில் பணியாற்றியவர், பெரிய அதிகாரியாக இருந்தவர். ஓய்வு பெற்ற பிறகு வந்து கேரளாவில் ஒரு நகைக்கடை வைக்கிறாங்க. அந்த நகைக்கடை பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. அந்த குடும்ப சுமையை வந்து ஏற்றுக்கிட்டு அதிலேருந்து மீட்கிறதுக்காக இவங்க நடிப்புக்கு வராங்க. அப்படி நடிக்க வந்தவங்க முதல்ல இந்த நாடகங்களில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிப்பை பார்த்து, குறிப்பாக வந்து அவங்க கேஆர் விஜயா அம்மாவோட அந்த அழகு, அவங்களுடைய உடல் கட்டு, இதை பார்த்து வந்து அவங்களுக்கு திரையில் வாய்ப்பு தராங்க. முதல் படம் அக்கா தங்கைன்னு ஒரு படம். அதில் வந்து பெரிய அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னா கூட அதில் முதல் அனுபவமாக அதை எடுத்துக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்து தான் வந்து பிறகு இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு வாய்ப்பு தர்றார். தன்னுடைய கற்பகம் படத்தில் அந்த மெயின் ரோல் வந்து அந்த அம்மாவுக்கு தராங்க. அந்த படத்தில் தான் வந்து அவங்க அந்த ஒரே படத்தில் புகழின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. கேஆர் விஜயான்னா யார் அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையாக மாறுறாங்க. தொடர்ச்சியாக வந்து அவங்க நடித்த பல படங்கள் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக, அவங்க நடிப்புக்காகவே வந்து வெற்றி படங்கள் அமையுது. அப்போ தமிழில் மிகப்பெரிய ஆளுமைகள் எம்ஜிஆர், சிவாஜி. இந்த இருவருடன் கிட்டத்தட்ட சமமாகவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எம்ஜிஆர் வந்து திரையுலகிலிருந்து ஓய்வு பெறுகிற வரைக்கும், அதாவது ஒரு அரசியலுக்கு வருகிற வரைக்கும், அந்த அவங்க கேரியர் பார்த்திங்கன்னா சிவாஜி கூட எவ்வளோ படம் பண்ணாங்களோ அதற்கு நிகராக எம்ஜிஆர் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள். எம்ஜிஆரோட நடித்தது எல்லாம் சாதாரண படங்கள் இல்லை. அவங்க கடைசியாக நடித்த நல்ல நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம். இந்த இருவரோடும் பேலன்ஸ்டாக வந்து பணியாற்றிய பெருமை வந்து
வேறு எந்த நடிகைக்கும் வராது, அது கே.ஆர். விஜயாவுக்கு மட்டும்தான். 500 படங்களுக்கும் மேலே வந்து நடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 10 படங்களாவது கதாநாயகிவா நடிச்சிருப்பாங்க. இவங்களோட காதல் கதை, திருமணமான கதை பற்றி சொல்லுங்கள். அவங்க வந்து ஆரம்ப நாள்லேயே வந்து அவங்க சுதர்சன சீட் ஃபண்டு அப்படின்னு ரொம்ப ஃபேமஸுங்க. அதனுடைய ஓனர் வேலாயுத நாயர், அவரை தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு வந்து நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு வந்து அவங்க சென்னையில் தான் செட்டில் ஆகிறாங்க. சென்னையில் வந்து அந்த காலத்தில் திரையரங்குடன் கூடிய வீடு, திரையரங்கம், நீச்சல் குளம், இது அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு வீடுன்னா அது கே.ஆர். விஜயா வீடு தான். அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு வீடு அது. எல்லோருமே அன்றைய காலகட்டத்தில் இருந்து அத்தனை பேரும் பிரமிச்சு போய் பேசுவாங்க. அதில் வந்து ஒரு ஊஞ்சலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மகாராணி மாதிரி உட்காந்துட்டு வந்து அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த வீட்டுக்கு போகிற அத்தனை பேருமே அந்த காட்சியை பார்த்துட்டு வந்து பிரமிச்சு போய் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸோடு வந்து அவங்க இருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டு அவங்க அமைதியாக இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பல இயக்குனர்கள், குறிப்பாக வந்து அன்றைய திரையுலகில் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த ஆரூர் தாஸ் மாதிரியான எழுத்தாளர்கள், அவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து திரும்ப அந்த அம்மா வந்து நடிக்க வைக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போதே அவங்க போடுற கண்டிஷன் என்னென்னா, என்னுடைய பாத்திரம் கௌரவமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், அதே போல் அந்த படப்பிடிப்பு தளத்தில் வந்து எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்தையும் வந்து அவங்க முதல்ல தெளிவாக சொல்லிருவாங்களாம். அப்படி கண்டிஷன் போட்டு தான் வந்து அவங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்க ஏற்ற பாத்திரங்கள் அனைத்துமே வந்து கண்ணியமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேட்டஸை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கே.ஆர். விஜயா. நீங்கள் கடவுளோட கதாபாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே ஆமாம், அது சக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப்படியே வந்து இன்னொரு ஒரு உருவம் சொன்னால் அது கே.ஆர். விஜயான்னு சொல்லலாம். அதே போல் அம்மன் அப்படின்னாலே அது கே.ஆர். விஜயா தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எழுதப்படாத சட்டம், இந்த ரோல் இருந்தால் அப்படியே நேராக வந்து கே.ஆர். விஜயா அம்மா வீட்டுக்கு போயிட்டு சொல்லலாம் அவங்கக்கிட்ட. அப்படி ஒரு நிலையை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணவர் வந்து வீட்டில் வந்து ஒத்துக்காம தான் வெளியே வந்து தான் கல்யாணம் பண்ணன்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்குமே அதற்கு முன்னாடி திருமணங்கள் ஆகி 3ஆவதாக இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கான காரணம். ஆமாம், அவர் ஏற்கனவே திருமணமானவர் தான். அது இவங்க இருவரும் சந்திச்சது, இவங்க மேலே அவர் காட்டின அந்த அன்பு, குறிப்பாக வந்து ஒரு பாதுகாப்பு, அவர்கிட்ட இருந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அதனால தான் வந்து அவரை கல்யாணம் பண்ண அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம தெரியாது, நம்ம பிறக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களே வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க கே.ஆர். விஜயம்மா. அப்போ வந்து ஏன் இந்த கல்யாணத்தை, ஏன்னா ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளோடு இருக்கிற ஒருத்தரை வந்து ஏன் நீங்கள் நாடி போனீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அது சேஃபாக தெரிஞ்சுது, ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணேன் நான், அதனால தான் வந்து அவங்க கூட நான் இருந்தேன். இத்தனை வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அது எந்த நேரத்துலையுமே வந்து எனக்கு தப்புன்னே தோணலை. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரியே வந்து அவங்க கடைசி வரைக்கும் கண்ணியமாக இருந்தாங்க. அவரும் வந்து அவங்கள அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொக்கிஷமாக போற்றி பாதுகாத்து வச்சுருந்தார். எல்லாருமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க தான். திரைத்துறையில் வந்துட்டாங்கன்னா ஒரு 2 படம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். முதல் முறையாக திரைத்துறையிலையுமே சினிமா சார்ந்த பெண்கள் வந்து நேர கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தது அவங்க தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த அன்டைமில் நடிக்கிறது இருக்குல்ல, அன்டைம்னா அந்த கால் ஷீட் வந்து நைட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும், மிட் நைட்டில் நடிக்கணும். அந்த மாதிரியான அந்த சூழ்நிலையை வந்து நிச்சயமாக வந்து பெண்கள் மீது திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் வந்து அது எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கரெக்டாக அந்த ஷெட்யூல் டைமோடு வந்து வீட்டுக்கு அனுப்புறதை வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க. இது முக்கியமாக வந்து அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க, வீட்டுக்கு வந்து தான் போடுவாங்க. அப்போல்லாம் காசு கொடுத்து, அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு சைன் வாங்கும்போதே கண்டிஷனாக வந்து அவர் சொல்லிட்டு வரான், இதுதான்ப்பா கண்டிஷன், இத்தனை மணிக்கெல்லாம் முடிச்சிடணும், நீங்கள் தேவையில்லாமல் வந்து டிலே பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லி தான் அனுப்புவாரான். அதனுடைய விளைவு தான் வந்து அவங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் விளம்பரங்களில் நடிக்கிறதா கூட அந்த அம்மா வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. ஞாயிறு விடுமுறை அதை கொண்டு வந்தவங்களும் அவங்க தான். ஆமாம் ஆமாம், இதுக்கு அவங்கள எல்லோரும் ஒத்துக்க வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் கொடுக்குற முதலாளி, அதுவும் அந்த காலகட்டத்திலலாம் வந்து இப்போ மாதிரி கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த முதலாளி வச்சுட்டு தான் சட்டம், அவரை பார்த்து அத்தனை பேர் எழுந்திரிச்சு நிற்கணும். இப்படியெல்லாம் வந்து ஒரு நிலை இருந்த நேரத்தில் இவங்க பெரிய பெரிய நடிகர் அந்த நடிகர்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொடியூசரையும் வந்து இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு கிடைச்ச வெற்றி.
அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களை வந்து எப்படி பார்க்குறாங்க, எல்லாரும் திரையில் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட நிஜத்துலேயும் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அந்த கௌரவம், அந்த கண்ணியம் அது குறையாமல் நிஜத்துலேயும் இருந்ததால் இந்த அம்மா சொன்னதை வந்து தட்ட முடியல அவங்களால. 1950களிலே இவங்க வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்த காலகட்ட நடிகர்களோட எப்படி மிங்கிளாகி நடிக்க ஆரம்பித்தாங்க சார்? அவங்க அந்த ஆரம்ப காலகட்டம் வந்து சிவாஜி எம்ஜிஆர் கூட முதல்ல எடுப்பில் நடிக்கலை. அதன் பிறகு சிவாஜி எம்ஜிஆர் கூட நடித்தாங்க. அந்த காலம் முடிவுக்கு வருது. இந்த பக்கம் பார்த்தா ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை நடிகர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க கூட வந்து அவங்க ஜோடியாக நடிக்க முடியாது. ஆனால் வந்து இவங்க படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்வமாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா, அந்த சிவாஜி கணேசன் நடித்த படம் நான் வாழ வைப்பேன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து கேஆர் விஜயா ஜோடி. அதில் கேஆர் விஜயா தான் ப்ரொடியூசரும் கூட. அவருடைய கணவர் வேலாயுதனார் இருக்கார், அவங்க தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். இந்த படத்தில் வந்து அந்த ஒரு இந்தி படத்தோட கதை அது. இந்த படத்தில் சிவாஜி நான் நடிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை கவர்ற மாதிரி நடிகர் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்கள உள்ளே கொண்டு வரணும். அது ரஜினி, கமல் அவங்கெல்லாம் இருக்காங்க. யாரை கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்க சொல்லுங்கள். ஏன்னா ரஜினிகாந்த் அப்போ தான் நடிக்க வந்து 2-3 வருஷம் ஆகுது. பரபரப்பரன்னு வில்லனாக வந்து மிகப்பெரிய ஃபேமில் இருக்கார். அந்த மாதிரி ஒரு வில்லன் வேஷத்தில் இவ்வளோ புகழ்பெற்ற நடிகர்னால் வேறால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு புகழ்பெற்று இருக்கிறதுனால அவரை நடிக்க சொல்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் தயங்குறாரு, ஏன்னா இந்த படத்தில் நமக்கு என்ன ரோல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கான பாத்திரம் ஒரு தனித்துவமான ஒரு ரோல் அது. அதில் வந்து அவங்க கேஆர் விஜயா கூட சேர்ந்து நடிச்சிருப்பார் ரஜினி. அந்த படத்தை பார்த்த பிறகு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம், எவ்வளோ பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரஜினி கொடுத்துருக்காருன்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னே வந்து அவர் ரஜினி வந்து இவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு, சிவாஜி, கேஆர் விஜயா கூட எல்லாம். அப்போவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு தோணுச்சு, நம்ம படம்னு ஒன்று பண்ணும்போது வந்து இவரை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து முழுமையாக அவரை ஹீரோவாக இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்து அவர் நடிக்க வச்சுருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அது முக்கியமான காரணம் படத்தில் இளையராஜா இசை, அடுத்து ரஜினியோட நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தா பல படங்களில் வந்து ரஜினிக்கு கூட அது அம்மாவாவோ அக்காவாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க தொடர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா கமல்ஹாசன் படம், கமல்ஹாசனுக்கு வந்து பல படங்களில் அம்மாவே வருவாங்க. அவங்க இந்த கால மாற்றத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த தலைமுறை நடிகர்களோடு எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுடைய அந்த திரைப்பயணம்ங்கிறது அந்த காலத்தில் எப்படி சிவாஜி எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது முன்னணி நடிகையாக இருந்தாங்களோ அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னணி குணச்சித்திர நடிகையாக அவங்க மாறிட்டாங்க. பல சீரியல்கள்லையுமே நடிச்சிருக்காங்க. ஆமாம்மா, அதே தெய்வநாயகின்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய இயற்பெயரில். அவங்களோட வெற்றி படங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க கிட்டத்தட்ட 500 படம் நடிச்சிருக்காங்க. மேக்சிமம் வந்து அவங்க நடித்ததெல்லாம் வெற்றி படம் தான். அதுலேயும் தனித்துவம் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொண்ட பல படங்களை வந்து சொல்லலாம். அது லிஸ்ட்டு வந்து பெருசு, நான் வேணால் பார்த்து சொல்லிடுறேன். அவங்க முதல் படம் கற்பகன்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. முதல் படம் கற்பகம் இல்லை, கற்பகத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 1 டஜன் படம் பண்ணியிருக்காங்க அவங்க சின்ன சின்ன வேடங்களில். கற்பகம் தான் மிகப்பெரிய வெற்றி படம். அப்படி அதன் பிறகு பார்த்தா பல படங்கள் சொல்லலாம். இந்த இதில் திருவிளையாடல் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் வந்து அவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ற மாதிரி இருப்பாங்க. எம்ஜிஆர் கூட நடித்ததில் வந்து பணம் படைத்தவன் வந்து ரொம்ப முக்கியமான படம். அதில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதில் அதே போல் நல்ல நேரம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. சிவாஜியோட திரிசூலம்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், அன்றைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அந்த படத்தில் வந்து அவங்க அம்மாவை நடிச்சிருப்பாங்க. சிவாஜிக்கு ஜோடி தான், மற்ற 2 சிவாஜிக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய படங்கள் சொல்லலாம். அவங்களுடைய இந்த சிவாஜி எம்ஜிஆர் காலம் முடிஞ்ச பிறகு பார்த்தா ரஜினி கூட பல படங்கள் பண்ணாங்க. கமல்ஹாசன் கூட அம்மா வேடங்கள் நடித்தாங்க. அந்த கடைசி காலகட்டத்தில், கடைசி காலம்னா அந்த அவங்க நடிப்பினுடைய கடைசி, அது வந்து 93, 94 அந்த காலகட்டத்தில் ராஜ்கிரண் கூட ஒரு படம் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இவங்க நாயகியாக நடித்த வெற்றி படங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து பெருசு. கிட்டத்தட்ட 450 படம் நடிச்சிருக்காங்கன்னா அதில் 100க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஹிட்ஸில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க நடித்த 3 வருஷ சம்பளத்தை கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்து நான் நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு இருக்கலாம். நிறைய அவங்க அந்த மாதிரியான உதவி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் அது என்ன சொல்லலாம், அவங்களுடைய உதவுற குணம் என்னன்னு கேளுங்க சொல்லிடுறேன்.
கேஆர் விஜயா அம்மாவோட உதவி குணங்கள்லாம் என்னென்னு பார்க்குறீங்க சார்? இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட நானே ஒரு 30 வருஷமாக அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறேன். யாருமே வந்து அந்த அம்மாவை குறை சொல்லவே இல்லை, தப்பாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க. அதே போல் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்க கிட்டேருந்து எந்த ஒரு முணுமுணுப்புமே கிடையாது அந்த அம்மாவை பற்றி. ஏன்னா அவங்க கிட்டலாம் வந்து அந்தளவுக்கு கண்ணியமாக நடந்துப்பாங்க. உதவுற குணம்னு பார்த்தீங்கன்னா, தன்னால் யாரும் நஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு அண்மையே இல்லை, அண்மையில் வெளிவந்த ஒரு சமாச்சாரம் அது. அது பல பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தது. அதில் இயக்குனர் மாதவன் சொல்லிட்டு, பி மாதவன் சொல்லிட்டு அந்த அம்மா வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் பண்ணி அது வந்து ரிலீஸ் ஆகுது. பெருசாக வந்து போகலை. பட் இவங்களுக்கு அது தெரியாது. படம் ரிலீஸ் ஆகுது, அதோட அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பரபரப்பாக இருக்காங்கல்ல. அப்போது ஒரு நாள் வந்து அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் படம் நடித்து கொடுத்து படம் முடிஞ்சு ரிலீஸும் ஆகிடுது. அது வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் தான். அவர்கிட்டருந்து பைசாவே அவங்க எதிர்பார்க்கல, அட்வான்ஸோடு சரி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜெனியூனான ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இவர் அந்த அம்மா பார்க்குறதுக்கு வராரு. அவங்க வீட்டுக்கு, தி நகர் வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்கள எப்பயும் போல் வரவேற்று உபசரித்து காஃபி டீ எல்லாம் கொடுத்து உட்காருங்க சார்னும் போது அவர் ஒரு மஞ்சப்பையிலேருந்து வந்து கட்டாக பணம் எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்த்துட்டு, சார் என்ன இதுன்னா, இல்லைம்மா நான் வெறும் அட்வான்ஸ் தான் கொடுத்தேன், உங்களுடைய சம்பளம் இது வச்சுக்கோங்க. சார் படம் என்ன சார் ஆச்சு, எப்படி சார் போகுது, நான் கேட்க மறந்துட்டேன்றாங்க. அப்போ தான் அவங்க அது பெருசாக ஒன்றும் போகலம்மா படம், எனக்கு வந்து ஒரு நஷ்டம்தான், பட் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக போயிட்டு பூஜை ரூம்லேருந்து ஒரு தட்டு எடுத்து அந்த பணத்தை வச்சு, அந்த பணத்துக்கு மேலே ஒரு 5000 ரூபாய் பணத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த டைரக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா இதுன்னா, இல்லை சார், என்னால் வந்து என்னை வச்சு படம் எடுத்து ஒருத்தர் நஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் தான் அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. இதுதான் கேஆர் விஜயாவுடைய அந்த குணம் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஆரூர் தாஸ் அப்படின்ற அந்த எழுத்தாளர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், தமிழ் சினிமா பற்றிய ஒரு வரலாறே எழுதியிருக்காரு. அதில் கேஆர் விஜயா பற்றி ஒரு சாப்டர் இருக்கும், அதை தயவு செஞ்சு படிங்க. இவ்வளோ ஒரு உயர்ந்த குணமுள்ள ஒரு நடிகை நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம். அவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் எழுதியிருப்பார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.